வணக்கம். நான் ஒரு தமிழச்சின்னு சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இத்தனை வாழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி தான் பெருமைப்படுறேன். வேறு எந்த ஸ்டேட்லையும் பிறக்காம தமிழ்நாட்டில் பிறந்தது நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா இந்த 2 வாரத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது அந்த மாதிரியான விஷயம். என்ன நடந்ததுன்னு என் சந்தோஷத்தை உங்ககிட்டயும் பகிரலாம்னு நினச்சேன். டிஎம்கேவை சேர்ந்த ஒரு ஆள் 2 வயது குழந்தைய செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்காரு. டிஎம்கே கவுன்சிலர் ஏரோஸ்டர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் மதுரையில் கஸ்டடி டெத் நடந்திருக்கு. கஸ்டடி டெத் 70-year-old மேனை கொன்னுட்டு அவரோட ஒய்ஃபான 60-year-old விமன் கிட்ட செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு. ட்ரக் அடிக்ட்ஸ்னால 14 வயது பெண்ணை கேங் செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் மிட் டே மீலை சாப்பிட்டு பள்ளி விழுந்த மிட் டே மீலை சாப்பிட்டு 43 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. சுட சுட கிடைச்ச செய்தி. 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணி பீஸாக வெட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஜாதி கொலை, இன்னும் நிறைய அசால்ட்ஸ், டபுள் மர்டர்னு இன்னும் எண்ணிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் 2 வாரத்தில். ஐ திங்க் கின்னஸ்லேருந்து ரெக்கார்ட் கொடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 வாரத்தில் இவ்வளோ பெரிய சாதனைலாம் எந்த ஸ்டேட்டும் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு என்ன தமிழ்நாடு? இதை ஆள்ற ஒரு பொலிட்டீஷியன். ஓகே, ஐம் நாட் ஸ்பீக்கிங் பொலிட்டிக்கலி. இந்த தமிழ்நாடு இப்போ ஏன் இப்படி இருக்குன்றதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இவ்வளோ மோசமாக இந்த நிலைமை இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பொலிட்டிக்கலாக நான் பேச விரும்பல. போலீஸ் என்ன பண்ணுறீங்க? பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் கரெக்ட் ஆகிட்டீங்களா? கொடுக்குற சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் 1% உண்மையாக வேலை பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம். 1-2 கேஸோடு இருந்திருந்தா அட்லீஸ்ட் அது ஒரு மாரல் ஃபெயிலியராக பார்க்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு கேடுகட்ட மனுஷன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனால் இப்போ இவ்வளோ தொடர்ந்து இவ்வளோ கேசஸ் வரதுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே பீப்புள் ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிட்டாங்களா? அதனால தான் இந்த விளைவா? எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. இது கண்டிப்பாக மாரல் ஃபெயிலியர் கிடையாது. இட்ஸ் ஃபக்கிங் பொலிட்டிக்கல் ஃபெயிலியர். இந்த நேரத்தில் நான் மக்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமாவது. நன்றி.